ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரெண்டு விதமான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி, இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு இமெயில் அல்லது சேட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ டேட்டா என்ட்ரியில் பார்த்திங்கன்னா நீங்கள் 12வது முடிச்சிருந்தாலே போதும், உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த வீடியோ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு இருக்குங்களா, இந்த ஜாப் ரோல் பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் லிங்க் இருக்குது, யாருக்காச்சும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் இமெயில் அல்லது சேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுலேயே வாய்ஸும் இருக்குது, நான் வாய்ஸ் ப்ராசஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஹையர் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமல் டேட்டா சர்வீசஸ் இவங்க தான் ஹையர் பண்ணுறாங்க. இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. 0 to 4 years தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு செமி வாய்ஸும் இருக்குது, ஃபுல்லாக வாய்ஸ் ப்ராசஸும் இருக்குது, நான் வாய்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய ப்ராசஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஜாப் ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாப்க்கு ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும், இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம டேட்டா என்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா என்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் கேன் ஆல்சோ அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி இல்லைனா 12th முடிச்சிருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏன்னா அவங்களே குவாலிஃபிகேஷனில் HSC பாஸ் ஆர் அபவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் 12th முடிச்சிருந்தா கூட போதும், இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். வயது வரம்பு பார்த்திங்கன்னா 18லேருந்து 30க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைப்பிங் ஸ்பீடு பார்த்திங்கன்னா மினிமம் 15 வேர்ட்ஸ் இருக்குது, மேக்ஸிமம் 30 வேர்ட்ஸ் இருக்குது பெர் மினிட்ஸில் பார்த்திங்கன்னா. ஸோ உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீடு ஓரளவு இருக்கணும், கம்ப்யூட்டர் பற்றின பேசிக் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ MS ஆஃபீஸ், MS எக்ஸல் இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் பேசிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் 12th படிச்சிருந்தாலே போதும், டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே. ஸோ குட் நாலேஜ் ஆஃப் MS எக்ஸல், வேர்டு, பவர் பாயிண்ட் எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்கு MS ஆஃபீஸ் நல்லா தெரிஞ்சிருந்துருக்கணும். MS ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு எக்ஸல், பவர் பாயிண்ட், வேர்டு எல்லாமே வந்துடும் இல்லையா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். அது போக டைப்பிங் ஸ்பீட் உங்களுக்கு 15 வேர்ட்லேருந்து 30 வேர்ட்ஸ் பெர் மினிட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் கஸ்டமர் சர்வீஸ் ஆர் டேட்டா என்ட்ரி ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டா என்ட்ரி ஒர்க் தான் இது மெயினாக உங்களுக்கு. ஸோ இந்த ஹையர் பண்ணுற ஆஃபீஸ் ஹைதராபாத் லொக்கேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரி 1 to 4 lakhs per annum அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ஜாபு இதே கம்பெனி தான், மேக்ஸிமல் டேட்டா சர்வீசஸ். ஸோ இதே கம்பெனிலேருந்து 2 விதமான ஜாப்க்கு ஹையர் பண்ணுறாங்க. இது டேட்டா என்ட்ரி ஜாபு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா வாய்ஸ் அண்ட் நான் வாய்ஸ். ஸோ உங்களுக்கு எந்த ஜாப்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஒரே கம்பெனி தான். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 2 விதமான லிங்க் வச்சுருந்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வச்சிருக்கிற லிங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் அல்லது நான் வாய்ஸ் ப்ராசஸ்க்கு, இது 2வது வச்சிருக்கிற லிங்க் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேட்டா என்ட்ரி சர்வீசஸ்க்கு. ஸோ உங்களுக்கு எந்த ஜாப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீட் தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ கம்ப்யூட்டர் பற்றின பேசிக் நாலேஜ் இருக்கணும். நீங்கள் 12th படிச்சிருந்தா கூட போதும், உங்களுக்கு ஃப்ரெஷராக இருந்தால் கூட இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் 18, மேக்ஸிமம் 30க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஜாப் ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.